நம் கலாச்சாரத்தில் ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குணத்திற்காக வணங்கப்படுகிறார்கள். ஆனால் காதலுக்கு ஒரு ஜோடிதான் அது ராதா கிருஷ்ணா. பல வருட காத்திருப்புக்கு பிறகு இன்று என் பிரபு கிருஷ்ணனை தரிசிக்கப் போகிறேன். தேவரிஷி நாரதரே, ஏன் விமானம் நின்றுவிட்டது? இங்கே ஒன்றும் தெரியவில்லையே. ஸ்ரீதாமனே, இது காலத்தின் ஒரு விசித்திரமான இடம். ஸ்ரீதாமா, நாம் கோலோகத்திற்கு வந்துவிட்டோம். இது பக்தி மற்றும் காதலின் உலகம். தேவரிஷி, இங்கே வழியும் இல்ல, வாசலும் இல்லையே, கதவு திறக்கவில்லையே. பெயரை அரைகுறையாகச் சொன்னால் வேல முடியாது. இங்கே நுழைய கிருஷ்ணனுக்கு முன் ராதாவின் பெயரை சொல்ல வேண்டும். மாட்டேன். என் பிரபுவின் பெயருக்கு முன்னால் ஒரு பெண்ணின் பெயரையா? இது என் பக்திக்கு செய்யும் அவமானம். சரி, உன் சார்பாக நானே இந்த கதவை திறக்கிறேன். ராதாவே. கிருஷ்ணா. அப்பா, இதுதான் கோலோகமா? இவ்வளவு அழகு எங்கும் பார்த்ததில்லையே. தேவரிஷி, இவர்கள் அனைவரும் எங்கே இவ்வளவு அவசரமாக ஓடுகிறார்கள்? இவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை அலங்கரிக்கச் செல்கிறார்கள். ராதா ராணியின் கைகளால்தான் பிரபுவுக்கு அலங்காரம் நடக்கும். பஞ்சபூதங்களே, என் கண்ணனுக்காக அழகான பீதாம்பரத்தையும் அணிகலன்களையும் உருவாக்குங்கள். ராதாவின் ஸ்பரிசம் பட்டால்தான் இந்த புல்லாங்குழல் இசையை வெளிப்படுத்தும். கிருஷ்ணா, குழல் வாசிப்பதில் மும்முரமாக இருக்கிறாயே, என்னையும் கவனிப்பாயா? என் ராதா என்ற பெயரில்தான் ராகமே இருக்கிறது. நீ இல்லாமல் நான் எங்கே? மதுரமான சந்திப்பு நிகழ்கிறது. அணுக்கள் தோறும் கிருஷ்ணநாதம் ஒலிக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா, உன் நினைவிலேயே என்னை நான் மறந்து விடுகிறேன். இறைவன் இப்படி ஒரு பெண்ணுடன் ஆடுவதா? என்னால் இதை ஏற்க முடியவில்லை. ஸ்ரீதாமா, காதலும் பக்தியும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் பெயர் ஒலிக்க வேண்டும் கிருஷ்ணா. பூமிக்குச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காதலின் உண்மையான பொருளை உணர்த்த அவர்கள் அவதரிக்க வேண்டும். ராதாவே, நாம் பூமியில் மீண்டும் சந்திப்போம். நம் காதல் என்றும் அழியாது.